என் பிள்ளையோட வாழ்க்கை இதுக்கப்புறம் நாசமா போகுது. அவ யாரு என்ன எந்த ஊருன்னு கூட தெரியாது. அவ என் பேரனுக்கு மருமகளா? இதெல்லாம் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். என்னாலும் என் பேத்தி தான் என் பேரனுக்கு பொண்டாட்டி. என்ன வாழைப்பழத்தோட இங்க கிடக்கு? யாராவது பார்க்காம காலை வச்சா வலிக்கல விழுந்துருவாங்க. அவன் பார்த்ததுனால ஏதோ கீழே விழுகல. யாராவது பார்க்காம அப்படியே வந்தாங்கன்னா இது மேல காலை வச்சு வலிக்கல விழுந்துருவாங்க. யாரும் இங்க போட்டிருப்பா? யாரையும் காணுமே. சரி, நம்மளே எடுத்து போட்டுருவோம். அம்மாச்சி, எதுக்கு இந்த பையன் இப்படி கத்திட்டு ஓடியாரா? அம்மாச்சி என்ன பண்ற நீ? ஏண்டா, வாழைப்பழத்தோட கீழே கிடந்துச்சு, அதான் யாராவது வலிக்க விழுந்துருவாங்கன்னு எடுத்து குப்பை தொட்டில போடலான்னு போறேன். நல்ல வேலை. ஏண்டா என்னாச்சு? நல்ல வேலைன்னு வேற சொல்ற? யாராவது கீழே வலிக்க விழுந்துருவாங்கல்லப்பா. ஐயோ அம்மாச்சி, இதெல்லாம் வேணும்னு தான் போட்டு வச்சிருக்கேன். காரியத்தை கெடுத்துருவா போல. என்னடா சொல்ற? வேணும்னு போட்டு வச்சிருக்கியா? ஆமா அம்மாச்சி. எதுக்குடா? அம்மாச்சி, அது வந்து என்னடா சொல்ற? நீ சொல்றதுல உண்மை? ஆமா அம்மாச்சி, உங்க எல்லாரையும் இந்த வீட்டுல எப்படியாவது இருக்க வைக்கணும். அதுக்காகத்தான் இந்த ஐடியா. தேவா, அதுக்காக உனக்கு வேற ஐடியாவே கிடைக்கலையாடா? உங்க தாத்தே வாக்கி விழுந்தாரு, நான் பிட்டாடி போயிருந்தா. ஐயோ அம்மாச்சி, அதுக்காகத்தான் நான் யார் வரா என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் பார்த்து மறைஞ்சுதான் நின்னுட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அப்ப இங்க யார் வலிக்கு விழுக போறா? வேற யாரு? உன் மருமகதான். அதான் என் அத்தை. என்னடா சொல்ற? ஏன் மருமகளா? ஆமா அம்மாச்சி, உங்களுக்காகத்தான் இந்த ஸ்கெட்சே. நான் நீயும் தாத்தாவும் வயசானவங்க, அதனால உங்களை ஒன்றும் பண்ணக்கூடாதுல. மாமா அம்மாவோட அண்ணன், தாய் மாமா பாவம் அவர். அதனாலதான் அத்தைக்கு போட்டிருக்கேன். அவ பாவம்டா. யாரு அத்தையா பாவம்? நல்லா சொன்னப்போ. அதுக்காக இப்படி எல்லாமாடா பண்ணணும்? எங்களை இந்த வீட்டுல இருக்க வைக்கிறதுக்கு வேற ஐடியாவே இல்லையாடா? இல்ல அம்மாச்சி. ஐசட்ட கேட்டா அவ ஏதாவது சொல்லுவாங்க. அவகிட்ட எந்த ஐடியாவும் இல்லாம தான் நான் சொன்ன ஐடியாவுக்கு சரின்னே சொல்லிட்டு போயிருக்கா. அப்ப இது அவளுக்கு தெரியுமாடா? தெரியுமே. எத்த தாயின்னு கொஞ்சமாவது அவளுக்கு பாசம் இருக்கா? பாரமாச்சி, அவளுக்கும் பாசம் எல்லாம் இருக்கு. அவளுக்கும் அவ அம்மா தான் தெரியும். நான் இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிடலாம். ஆனா நம்ம வெற்றியோட பிரச்சனைய சால்வ் பண்ணணும்ல அம்மாச்சி. அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணுமா ஐயா? ஆமா அம்மாச்சி, பண்ணிதான் ஆகணும். நான் தான் எல்லாமே சொன்னனே, அப்படி இப்படி பண்ணணுமான்னு கேட்டேன்னா என்ன அர்த்தம் அம்மாச்சி? பண்றதுக்கு நீங்க இந்த வீட்டுல இருந்தே ஆகணும் அம்மாச்சி. அப்பனாதான் அந்த குழந்தை யாரு, அந்த பொண்ணு யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏதோ ஒரு ஊர் பேர் தெரியாத பொண்ணு இங்க வந்துகிட்டு நம்ம வெற்றி தான் என் புருஷன், அது இவரோட குழந்தைன்னு சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கு? சரியா, நீ சொல்றது சரிதான். பாத்தியா, கொஞ்சம் பத்திரம். எல்லாம் எனக்கு தெரியாமச்சி, நீ எதை பத்தியும் கவலைப்படாது. உங்களுக்கு கீழே விழுந்து அடிபடணும்ன்றதுலாம் என்னோட ஆசை கிடையாது. லேசா அடிபட்டாலும் அத்தையால தாங்க முடியாது. அதனாலதான் நான் அத்தைய சூஸ் பண்ணிருக்கேன். சரியா, பார்த்து பத்திரம். சரியாமாச்சி. ஆமா, இப்படி ஒவ்வொருத்தரா வர வரைக்கும் பாத்துட்டேவா நிக்க போற? வேற என்ன பண்றதாமாச்சி? ஏன்னா இது ஹாலு, அதனால யாராவது வந்தா தடுத்து நிறுத்ததான் செய்யணும். அத்தை வரும்போது பாருடா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்போ என்ன பண்றதாமாச்சி? நீ போய் மறைஞ்சுக்க, இதை நான் பாத்துக்கிறேன். என்ன மச்சி, இப்பதான் என் மருமக பாவம் அப்படி இப்படி நீ என்னமோ டைலாக் விட்டுட்டு இருந்த. வேற வழி இல்லலடா, இத நம்ம பண்ணிதானே ஆகணும். சரியா மச்சி, நான் போய் மறைஞ்சு நின்னுக்கிறேன், நீ பாத்துக்க. சரிடா. கடவுளே, இது தப்புதான், நான் மன்னிச்சிருங்க. அபி அபி அபி, அம்மா என்னாச்சு? ஐயோ, இவ வராளே. அம்மா என்னாச்சுமா? ஐயோ, இவ ஓடி வர வேகத்தை பார்த்தா என்ன கீழே தள்ளி விட்டுறா பாரு. அடியே அடியே நின்று, அங்கே நின்று. அம்மா அடியே, கீழே இறங்கிறாத, கீழே பாரு என்ன நடக்குது. ஐயோ அம்மா, என்னம்மா அது? அத்தை என்னாச்சு அத்தை உங்களுக்கு? தள்ளுற 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 அங்கிட்டு. என்னம்மா சொல்ற? இங்கிட்டு வாடி. அம்மா என்னம்மா நடக்குதுங்க? ஏய், முத நீ போய் யாருக்கு தெரியாம மறந்து நில்ற. அம்மா என்னம்மா சொல்ற? போன சொன்ன. அம்மா நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கே, போன சொன்னேன். சரிம்மா. அருமையாலே. ஐயோ அத்தை, இந்த வந்துட்டேன். ஐயோ அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, போச்சு, குறுக்கு போச்சு. ஐயோ மருமகளே, கீழே விழுந்துட்டியா மருமகளே? ஐயோ அத்தை, என்னால எந்திக்க முடியல அத்தை. ஐயோ மருமகளே, என்னாலயே எந்திக்க முடியல மருமகளே, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். எந்திரிமா, எந்திரி. எந்திரிக்க முடியல அத்தை. கீழே விழுந்திருக்கீங்களே, நான் வரும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்களா? கீழே வாழைப்பழத்தாளு கிடக்கு, பார்த்து வாமா. ஆனா கீழே விழுந்து அடிபட்டு கிடக்கு, நான் எப்படிமா சொல்ல முடியும்? மருமகளே மருமகளேன்னு சொன்னீங்களே அத்தை, கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி இருக்கலாம்ல அத்தை. ஆண்டி என்னாச்சு ஆண்டி உங்களுக்கு? உங்களுக்கு நான் எதாவது விட மாட்டேன் ஆண்டி, இத வர
ஷில்பா எந்திரி ஷில்பா. என்னால முடியல ஆண்டி, முடியல. இந்த வீட்ல இத்தனை பேர் விழுந்து கிடக்கமே, நம்ம தூக்கி விட இந்த வீட்ல ஆளா இல்ல, யாரையுமே காணையே. அதானே லட்சுமி, அறிவேட்ட லட்சுமி அங்க இருக்கான்னு தான் பேரு, ஒன்னத்துக்கு லாய்க்கல. அம்மா என்னாச்சுமா? என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் உழந்து கிடக்கீங்க? எங்களுக்கு நேத்து கடன் பாருங்க, என்ன இந்த தூக்குங்க. நீ தானே உள்ள வச்ச, போய் தூக்குடையா அம்மா. ஆயுதுக்கு தூக்கணும். ஆயுதுக்கு தூக்கணுமா? என் அம்மா பாவண்டா, பாரு எப்படி அழுகுறாங்கன்னு. கீழே விழுந்து அழுகத்தான் செய்வாங்க, பின்ன சிரிச்சுட்டா இருப்பாங்க. தேவா இதெல்லாம் ரொம்ப ஓவரா. நான் ஒரு மாங்காக்கு தான் பிளான் பண்ணேன், ஆனா இங்க ஒரு கல்லுல 2 மாங்காய் விழுந்திருக்கு பாத்தியா? அதுதான் தேவாங்கிறது. எங்க அம்மா உளுந்து கிடக்காங்கடா, உனக்கு பஞ்சு டைலாக் கேக்குதா இந்த நேரத்துல? தூக்குடா. என்னால முடியாத ஐஷு. இப்போ நீ விழுந்திருந்தான்னு வச்சுக்க, அப்படியே அல்வா துண்டை தூக்குற மாதிரி தூக்கி இருப்பேன். உன் அம்மால விழுந்திருக்காங்க, அதனால உன் அப்பா தூக்குவார். உன் பேச்ச கேட்டு எல்லாத்துக்கும் சம்மதிச்சேன் பாரு. நிறுத்து. உன் அண்ணனுக்காக எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? கண்டுபிடிச்சுதான் ஆகணும், என்ன பண்ணி தொலைக்கிறது? அதனாலதான் நீ சொல்றதுக்கெல்லாம் மண்டே ஆட்டுற. தெரிஞ்சா சரிதான். பாத்து பாத்து மதனி, பாத்தனே அம்மா பாத்து. பாசம் பொங்குதோ? என்ன பொங்காதா? எனக்கு என்ன ஒன்ன மாதிரி கல்லு நெஞ்சா என்ன? அங்க உளுந்து கிடக்காது என்னோட அம்மா. ஓஹோ, அப்ப நீ போய் தூக்க வேண்டியதானே? இங்கே எதுக்கு தூணுக்கல் மாதிரி நின்னுட்டு இருக்க? என் பக்கத்துலயே நின்று என்ன சைட் அடிக்கணும் தானே? மோரக்கட்டையே பார்க்கவே முடியாது, இதுல சைட் அடிக்கிறேனா? என்ன சொன்ன? பார்க்க முடியாது. லைஃப் லாங் இந்த முகரக்கட்டையோட தான் வாழணும், அத மனசுல வச்சுக்க. ரொம்ப தான் ஆசை, கனவு கண்டுட்டே திரி. கனவுல செல்லம், நிஜம். என்னதான் பிளான் போட்டாலும் என்ன உன்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. ஓஹோ அப்படியா? சரி பாப்போம். என்ன பாப்போம்? என்ன பாப்போம்? நீ எத்தனை பார்த்தாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்க உன்னால முடியாது. என்ன பண்ண இப்ப? இத்தனை பேர் இருக்கும்போது நான் பண்ணதையே உன்னால தடுக்க முடியல, அப்புறம் நீ எப்படி நம்ம கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும்? எவ்வளவு திமிரு இருந்தா? திமிரு லட்சலம், பாசம் கொஞ்சம் கூட விட்டமா இல்லையாடா? ஒன்ன லவ் பண்ணா அதெல்லாம் எப்படி செல்லம் இருக்கும்? முறைச்சிட்டு இருக்க, உனக்கு சிரிப்பா கேக்குது. நீ மறைக்கிறத பார்த்துதான் எனக்கு சிரிப்பே வருது. இருடா உன்னை வச்சுக்கிறேன். பார்த்து தூக்குங்க. ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு, சரியான ஃப்ராடு. என்னமோ செய்தாய் நீ, என்னதான் செய்தாய் நீ, குடைகள் கையில் இருக்கும் போதும் மழையில் நனைந்து பார்க்க தோன்றும். இப்ப நீ சிரிச்சதானே? ஆமா, நீ பண்ண காரியத்துக்கு சிரிச்சிட்டு இருப்ப. எனக்கு வர்ற கோவத்துக்கு சிரிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சிரிப்பேன் நினைச்சுக்கிட்டே இரு, நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. ஐஷோ, நீ போய் தானே சொல்ற? நீ சிரிச்சிட்டு தானே இருந்த, அப்படித்தான் எனக்கு தோணுது. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே உனக்கு கொண்டு பட்டலான்னு தோணுது. ஐயோ அம்மா, பாக்குற பார்வையிலேயே எரிச்சிருவா போலயே. ஏய் தேவா, எப்பதான் நீ இவ்வளவு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தை குட்டியெல்லாம் பெத்துக்கிறது? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த பக்கம் திரும்பிடாத தேவா. கொஞ்சம் நெருங்கி பார்க்க தோன்றும், கொஞ்சம் விலகி பார்க்க தோன்றும். நீ எப்படி என் மாமா மாதிரியே இருக்க? ஆமா, வெற்றி மாமா. வெடி இல்லம்மா, வெற்றி. அவரு உன் அப்பா இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும் செல்லம். உன் அப்பா யாரு? அப்பாட்ட போகணுமா தங்கத்துக்கு? உன் அம்மா எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க செல்லம்? உன் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? இந்த வீட்டுல நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் இந்த குழந்தை மட்டும்தான். அது தெரிஞ்சும் இவ இந்த குழந்தையோட விளையாண்டுட்டு இருக்கா. எப்படி மது? அம்மா வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க மது? பாப்பா கூட விளையாண்டுட்டு இருக்கேன். எனக்கு புரியல மது. இந்த வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த குழந்தை மட்டும்தான். ஆனா நீ என்னடானா இந்த குழந்தை கூட விளையாண்டுட்டு இருக்க. அதனால என்ன மாமா, இந்த குழந்தைய வச்சுதான் பிரச்சனை பண்றாங்களே தவிர இந்த குழந்தையால எந்த பிரச்சனையும் இல்லையே. இல்லம்மா, எனக்கு புரியல. இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே என் மேல ஒரு சந்தேகத்தோட தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா நீ அவனை ஏமாத்துறேன்னு உனக்கு தோணலையா மது? தோணவே இல்ல. நீங்க எதுக்கு மாமா என்ன ஏமாத்த போறீங்க? இந்த
குழந்தை அவங்கள மாதிரி இருந்தா நீங்க எதுக்கு அப்பா ஆயிருவீங்களா என்ன? அது எனக்கு புரியல. என் அம்மா அப்பாவே என் மேல ஒரு சந்தேக கோணத்துலதான் அந்த வீட்டுல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் டிஎன்ஏ டெஸ்ட் கூட என்ன மாமா பெரிய டிஎன்ஏ டெஸ்ட்? நீங்க எனக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டீங்க மாமா. எனக்காகத்தான் உங்க அம்மா பார்த்த பொண்ணை கூட வேணான்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தவே நிப்பாட்டி இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி மாமா இதெல்லாம் சாத்தியம் ஆகும்? நானும் இவ்வளவு நாள் ஏதோ இருக்குமோ இருக்காதோன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது மாமா. வந்ததே தப்பு தானே. மது ஆமா மாமா, டிஎன்ஏ டெஸ்ட் வேணா இதுக்கு சாதகமா வந்திருக்கலாம். ஏன்னா அது கம்ப்யூட்டர். அப்ப என்ன நடக்கும்னு அதுக்கும் தெரியாது, அதை சுத்தி இருக்கவங்களுக்கும் தெரியாது. அதனால நான் அதெல்லாம் நம்பல மாமா. மது இந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அது உங்களையும் என்னையும் பிரிக்கணும்னு நடக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அது ஏன் இந்த திடீர்னு மாற்றலாம் இல்ல, எனக்கு இது முன்னாடி இருந்தே தெரியும். மது ஆனா அவ யார், எதுக்காக இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்து இப்படி பிரச்சனை பண்றான்னு மட்டும் எனக்கு தெரியாது. ஆனா இது உண்மை இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அது எப்படி சொல்ற? நீங்க என்ன ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ ஏமாத்தி இருக்கலாம். ஆனா நீங்க என்ன ஏமாத்தணும்னு நினைக்கல மாமா. உங்க கண்ணுல உண்மையான காதல் இப்பவும் இருக்கு மாமா. மது ஆமா, எவ்வளவு நாள் தனியா இருந்திருக்கும். ஆனா என்னோட விருப்பம் இல்லாம உங்க சுண்டு விரல் கூட என் மேல பட்டதில்ல மாமா. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாத்தி, அதுவும் குழந்தை வேற. இது சின்ன பிள்ளை கூட நம்பாது மாமா. அப்புறம் எப்படி நான் நம்புவேன்? இப்போ நீ நம்பலையா? நான் நம்பல மாமா. இன்னைக்கு இருந்தாலும் நீங்க தான் எனக்கு, நான் தான் உங்களுக்கு. நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது மாமா. மது தன்னை ஜன்மம் எடுத்தாலும் என் உயிர் என்றும் உன்னை சேரும். எத்தனை காலம் வாழ்ந்தாலும் என் உயிர் சுவாசம் உனதாகும். பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்ப எதுக்கு நீங்க அழுகுறீங்க? ஆம்பளை பசங்க அழுக கூடாது. அது என்னால முடியல மது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? என்ன நடந்தாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நீங்க எப்படி? லூசு. மூச்சிலிருந்து என் மூச்சை எடுத்து நான் வாழ்ந்து கொள்கிறேன் அன்பே. நீ வேணுண்டா என் செல்லமே, நீ வேணுண்டா செல்லமே, நீ வேணுண்டா என் செல்லமே, நீ வேணுண்டா செல்லமே. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.